நான் ஒரே வார்த்தை தாங்க கேட்குறேன். தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் ஒரு நடிகனாக கூட தகுதி இல்லையா உங்களுக்கு? நடிகர் தனுஷ் ஒரு ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர், தெலுங்கர். சிவகார்த்திகேயன் ஒரு தெலுங்கர், ஆந்திராவை சேர்ந்தவர். அதே மாதிரி அரசியலில் கருணாநிதி வம்சாவளிகள் ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாத் இப்போ வந்து நடிகனாக எந்த தகுதியும் இல்லாமல் எச்ஐவி வந்த மாதிரி இருக்கிறான், அவன் ஒரு தெலுங்கன். பார்த்திபன் ஒரு தெலுங்கன். நீ அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். விஜய் சேதுபதி ஒரு தெலுங்கன், விஜயகாந்த் ஒரு தெலுங்கன், கமல்ஹாசன் யூதன் பிராமணன், ரஜினிகாந்த் ஒரு மராட்டி. அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். வரலாறு அப்படியே சொல்லிகிட்டே வரலாம். ஒரு நடிகனே சொல்லுங்கள். நீங்கள் சூர்யாவை சொல்லுவீங்க. சூர்யா கூட அவங்க அம்மா வந்து தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஒப்பம் தமிழை ஒரு வெள்ளாள கவுண்டர். அது 2-3 கலப்படம் ஆகி போச்சு. கலப்படம் தான் அது கூட. ஆனால் ஒரு தமிழன் கூட தமிழன் கூட இந்த நாட்டை ஆளலை, நடிகன் ஆகலை. அதே மாதிரி இப்போ இருக்கிற விஜய் வந்து ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர். அஜித் ஒரு யூத பிராமணர். நான் ஒன்றே கேட்குறேன், உங்களுக்கு கோபம் வந்தால் வராது. ஒரு தமிழ் அந்த நாட்டை ஆண்டு இருந்தால், ஒரு தமிழன் உச்ச நட்சத்திரமாக இருந்தால், இளைஞரை நம்ம சாகும் போது குரல் கொடுத்துருப்பான். நெய்வேலியில் இந்த 1000-2000 லட்சம் ஏக்கராக்கு மேலே எடுத்து நாசனம் பண்ணும் போது குரல் கொடுத்துருப்பான். கர்நாடகா நம்மளை அடிக்கும் போது குரல் கொடுத்துருப்பான். நம்மளுடைய மலைகளெல்லாம் வெட்டி கடத்தும் போது குரல் கொடுத்துருப்பான். நமக்கு நாதி இல்லாத அனாதிகளாக இருக்கும். இனியாவது திருந்துங்க. சீமான் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் அதை சொல்கிற கருத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க. நீங்கள் உண்மையிலே நல்லா இருப்பீங்க. எல்லாம் அடுத்த தலைமுறை பிச்சை தான் எடுக்கணும் தமிழ்நாட்டில். இப்போ பிச்சை எடுக்கிற வேலையை வந்து வடநாட்டுக்காரன் வந்து செஞ்சுருக்கிறான். எல்லா வேலைக்கும் வந்துட்டான். இப்போ பிச்சை எடுக்கிற வேலைக்கும் வந்துட்டான். அது கூட உங்களுக்கு கிடைக்காது. ஃபேர் பேக்ஸ் கடை இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள். ஏதோ தருமபுரி பக்கம் எங்கேயோ ஃபேர் பேக்ஸ் 20 வருஷமாக டூப்ளிகேட் தான் விற்றுருக்கானுங்க. ஒரு ஃபேர் பேக்ஸ் கடையிலையும் உருப்படியான பொருள் இல்லை போல. எல்லாம் டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட் பொருளை விட்டு உனக்கு மாடி மேலே மாடி கட்டி மேலே நின்று உன்னை பிச்சைக்கார மாதிரி பார்க்குறான். தயவுசெய்து திருந்துங்க. இல்லைன்னா அடுத்த தலைமுறை பிச்சை தான் எடுத்துன்னு போகணும். இப்போ பாதி பேர் குடிக்காரன் ஆகிட்டான். மிலிட்ரிக்காரன் வீட்டு பக்கத்தில் ஒயின் ஷாப் வச்சு அந்த குடும்பத்தையே பைத்து அச்சத்தில் வச்சுன்னுக்கிறாங்க. அவ்வளோ கேவலமாக அந்த நாடு அசிங்கத்தில் இருக்குது. தயவுசெய்து இனியாவது திருந்துங்க.